என்னமோ தெரியல, எனக்கு இந்த படத்துல ஒரு கம்ப்ளீட் திருப்தி வரல. அது என்ன ரீசன் எனக்கு சொல்ல முடியல. நல்ல சாங், கமர்ஷியலி நல்லா ஹிட்டான மூவி, எவ்ரிதிங் காமெடி நல்லா வர்க் ஆச்சு, ஹியூமர் நல்லா இருக்கும். இதுல தான் அனுஷ்கா இன்ட்ரோடக்ஷன் ஆனாங்க. எவ்ரிதிங் குட். மேபி என்னமோ தெரியல, எனக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜா இப்ப சில படங்கள் ஒரு 5 படங்களை எனக்கு திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இது இருக்காது. ஓகே ஓகே. பட் கமர்ஷியலி அது வந்து செம்மையா வந்து. இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த இதுல வடிவேலு அந்த கிரிகாலன் மேஜிக் ஷோன்னு வருவாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவரோட பிளாஷ்பேக்ல அவர் வர மாட்டார். ஏன்னா கதை அப்படி இருக்கும். மேபி பிளாஷ்பேக்ல அவர் வர்ற மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்கலாமோன்னு தோணும். ஏன்னா வின்னர் படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் வடிவேல் கேட்ட ஒரிஜினலா இருந்தார். பட் ஷூட்டிங் நேரத்துல அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்லயும் வர மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி இதுல பண்ணிருக்கலான்ட்டு ஒரு சின்ன தாட் இருந்தது. இப்ப நீங்க கேட்டதுனால இது வரைக்கும் அந்த தாட் வந்தது இல்லை எனக்கு. ஓகே ஓகே சார். கலகலப்பு ஒரு வகையில இட்ஸ் லைக் ரீபர்த் ஃபார் மீ. நான் வந்து ஒரு 5 வருஷம் டோட்டலா டைரக்ஷன்ல இருந்து பிரேக் எடுத்துட்டு ஃபுல்லா நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்த போது பண்ணதுதான் கலகலப்பு. என் லைஃப்ல ஒரு முறைமாமன் உள்ளே தெளித்தா எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அந்த மாதிரி கலகலப்பு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல்ல நான் பண்ணேன். இந்த ஹியூமர் அவுட் அண்ட் அவுட்டா வந்து ஃபுல் லென்த். ஈவன் உள்ள தெளித்தலோட பாத்தீங்கன்னா அதுல ஒரு லவ் அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமரா பண்ணேன். ஒரு எவர்கிரீன் ஒன் ஆஃப் த காமெடி மூவிஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ கலகலப்பு 3 ஆல்சோ ஐ அம் பிளானிங் டு டு சூன். அண்ட் அந்த 5 வருஷ கேப்ல நீங்க லைட்டா ஐயோ டைரக்ஷன் மறந்துச்சே எப்படி இது பண்ண போறோம் அந்த மாதிரி இருந்ததா? இல்லைங்க, இப்ப நீங்க சைக்கிளோட கத்துக்கிட்டு எப்ப போறனாலும் சைக்கிள் ஈஸியா ஓட்டுறது அந்த மாதிரி தான். சூப்பர். ஏன்னா இன்னொரு தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் பேஷன் டைரக்ஷன்ங்கிறது. இது வந்து ஆக்டிங்கிறது இட்ஸ் லைக் ஒரு ஆல் டே மாதிரி ஒழிய இதுதான் வந்து மை பிரெட் அண்ட் பட்டர், மை சோல், எவ்ரிதிங். கமல் சார் டெடிகேஷன் தான். அதுல ஷூ இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்ன அந்த இதுலயே வந்து அவ்வளவு நியூஆன்சஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு புருவத்தெல்லாம் ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் படத்துக்காக ஷேவ் பண்ணுவாரான்னா அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். கண்ணாடி பவருக்காக ஒரு தனியா ஒரு லென்ஸ் அவர் போட்டுக்கணும். ஷர்ட் காலர், அந்த ஷர்ட் காலர் பாத்தீங்கன்னா அது படம் ஃபுல்லா போட்டுருப்பாரு. ஒரே ஒரு ஷார்ட்ல மிஸ் ஆயிடுச்சு அந்த கண்டினியூட்டி. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அன்பேசியம் யாராச்சும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அந்த ஷர்ட் காலர் ஒரே இடத்துல மட்டும் ஓபன் ஆயிருக்கும், ஒரு கண்டினியூட்டி இல்லாம. அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆனதுக்கு அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு. அந்த டெடிகேஷன் ஒவ்வொரு நாள் அந்த 24 hours அந்த படத்தை பத்தி அவர் யோசிக்கிறதெல்லாம் வந்து மைண்ட் ப்ளோயிங். ஆக்சுவலா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவர் இந்த ஷூ அதெல்லாம் வந்து படத்துல எங்கேயுமே பெருசா ஒரு இடத்துல டயலாக்ல வரும். ஆனா படம் ஃபுல்லா அதை போட்டு நடந்தாரு. ஒரு ஷூ ஹைட்டு ஒன்னு கம்மி, நடக்கிறதே ரொம்ப கம்மி கஷ்டம். ஒரு சீன்ல வந்து அவரோட கஷ்டத்தை காட்டுறதுக்காக ஒரு ஷாட் இருக்கும். மாதவன் வந்து அதை தூக்கி எரிஞ்சிருவாரு, கொஞ்சம் சின்னதா தடுமாறுவாரு. நான் எடிட்டிங்ல கொஞ்சம் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அந்த எலிமெண்ட் கொஞ்சம் அந்த ஃபீலிங் கொஞ்சம் அதிகமா வரட்டுமேட்டு கொஞ்சம் சினிமாட்டிக் கட்டிங் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருந்தேன். அப்புறம் கமல் சார் பார்த்து கேட்டது, ஏன் சார்? இல்ல சார், அது கொஞ்சம் ஃபீலிங் இருந்தா நல்லா இருக்கணும், அது வேணாம் சார், கொஞ்சம் திணிச்ச மாதிரி இருக்கும், லெட் இட் பி நார்மல் அப்படின்னாரு. அப்ப எனக்கு அது என்ன இப்படி சொல்றாருன்னு தோணுச்சு. பட் பின்னாடி எனக்கு அது படமா அமைஞ்சது. எங்கேயுமே வந்து எமோஷன்லாம் நம்ம திணிக்க கூடாது. சரி, ஆடியன்ஸ் அவங்களா பார்த்து ஃபீல் பண்ணட்டும், அதுதான் நம்ம சக்சஸ். அது திணிக்கூடாது. இப்போ காமெடி எல்லாம் கூட போய் நான் இடுப்புல உள்ள கிச்சு கிச்சு முட்டிலாம் பண்ணக்கூடாது. அது இட் ஷுட் கம் ஆட்டோமேட்டிக்லி. அந்த அளவு அந்த மாதிரி நம்ம எலிமெண்ட் வந்து கண்டென்ட்ல வைக்கிறோம். சோ அந்த மாதிரி இதுல வந்து சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அண்ட் படமே வந்து ஒரு டிராவல் அப்படின்றதுனால ஒரு டிராவலே ஒரு லிபரேட்டிங்கான விஷயம். சோ அதுவும் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? அது ஆக்சுவலா ரொம்ப சவாலான விஷயமா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்ல நம்ம சொல்லும் போது சில விஷயம் சிம்பிளா இருக்கும், அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த படம் என்னன்னா ஒரு புயல் வந்து ஒரு மழை காலத்துல நடக்கிற ஒரு கதை. அந்த கதை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்.